ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் ஹாப்பியாக ஆரோக்கியமாக இருப்பீங்க நம்புகிறேங்க. எனக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது புதுசாக கேஸ் ஸ்டவ் வாங்கலாம் அப்படின்னு ஐடியாஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எது வாங்கலாம் என்ன வாங்கலாம்னு ரொம்ப யோசித்து கம்பேர் பண்ணி கடைசியில் விடிஎம்மில் டஸ்கர் மாடல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எடுத்திருந்தோங்க. இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். மாடலில் இருக்கிற நிறைய குறை ரெண்டுமே சொல்கிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்கலாமா வேணாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே 2 பர்னர் தான் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ தான் 3 பர்னர் அப்புறம் 4 பர்னர் ஸ்டவ் எல்லாருமே அப்கிரேட் ஆகிட்டாங்க. நீங்கள் 3 வாங்கலாமா இல்லை 4 வாங்கலாமான்னு யோசிக்கும்போது தாராளமாக 4க்கு போகலாங்கிறது என்னோட அபிப்பிராயம். 3 பர்னருக்கும் 4 பர்னருக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. ஒரு 3000 சம்திங் மட்டும்தான் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது. நீங்கள் மோஸ்ட்லி காலையில் ரஷ் டைமை இந்த மாதிரி 4 பர்னர்ஸ் இருந்துன்னா இன்னுமே டைம் ரொம்பவே சேவ் ஆகுங்க. இது மாதிரி கேஸ் ஸ்டவ் வாங்கலாம்னு முடிவு பண்ணும்போது 2 பிராண்டு தான் என் ஹஸ்பண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. விடியம் வாங்கலாம் இல்லை சுஜாதா மாடல் 2ல் ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் நேரில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு விடியம் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. பார்க்குறதுக்குமே அவ்வளோ சூப்பராக குவாலிட்டியாக இருந்தது. ஆனால் நீங்கள் எப்போ வாங்குறீங்கனாலும் ஃபஸ்ட்டு விஷயம் கவுண்டர் டாப்பை டைமென்ஷன் எவ்வளோன்னு அளந்துக்கோங்க. கவுண்டர் டாப்போட லென்த்து பிரெத்து என்ன, நம்ம ஸ்டவ் வச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அது இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கும், நமக்கு அதுக்கப்புறம் அங்கே நின்று ஒர்க் பண்ணுறக்கு அங்கே சில பொருட்கள் நம்ம எப்படி சைடில் ரேக்கில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இடைஞ்சல் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு நம்ம என்ன எந்த மாதிரி சைஸில் ஸ்டவ் வாங்கலாம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணிக்கலாங்க. நான் வாங்கிக்கிற இந்த விடியம் 4 பர்னர் டஸ்கர் மாடல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 47 சென்டிமீட்டர் அகலங்க, நீளம் பார்த்திங்கன்னா 80 சென்டிமீட்டர். இது எங்கள் கவுண்டர் டாப்பு கரெக்டாக இருந்துச்சு. ஆல்ரெடி வச்சுருந்த அந்த பழைய அடுப்பை விடவே இது ரொம்ப பெருசாக இடத்த ஆக்குப்பை பண்ணல. நீளம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகங்க. மற்றபடி இந்த ஹைட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 6 சென்டிமீட்டர் தாங்க ஹைட்டு. அதனால் யூஸ் பண்ணுறக்கும் சரி, அந்த கவுண்டர் டாப்பில் வச்சதுக்கப்புறமே ரொம்ப காம்பேக்டாக இருந்தது. அதில் பேக்கேஜிங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக குக்கர் பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். அது கிளாஸ் டாப்பாக இருக்கிறதுனால அது அந்த ஸ்டவ் மேலேயே விழுந்து ஃபுல்லாகவே உடஞ்சி போச்சு. ஸோ இந்த வாட்டி கிளாஸ் டாப் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வந்தோம். நீங்கள் இனிமேல் தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடலுக்கே போய்க்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 14,950 ரூபாய்ங்க. இதோட ஒவ்வொரு ஃபீச்சர்ஸாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸியான ஃபினிஷு. இப்போ ஒரே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் முதல்ல இருக்கிற அடுப்புலாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஷீட் இருக்கும், சைடில் ஒரு ஷீட் இருக்கும், நிறைய இடத்துல வெல்டிங்கும் ஃபோல்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க பழைய அடுப்புலாம். ஆனால் இது ஒரே ஷீட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் பண்ணது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ஃபோல்டிங் கிடையாதுங்க. அப்படியே நீட் ஃபினிஷில் இருக்குது. யூஸ் பண்ணியிருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 2 mm திக்னஸ்ங்க. இதில் ஆன்டி கொரோஷன், அதாவது துரு பிடிக்கிறது அது மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமே வராது. ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குதுங்க. ஒர்க்கிங் சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லா அகலமாகவே கொடுத்துருக்குறாங்க. 4 பர்னர் இருக்கிறதுனால கிட்ட இருக்குமோ அப்படிங்கிற நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. நல்லா தள்ளி ஃப்ரீயான ஸ்பேஸ் இருக்குது. கையில் நம்ம சூடு பட்டுக்காமல் சமைக்க முடியுங்க. நாங்கள் இது வரைக்கும் 1 வீக்காக நல்லாவே சமைச்சு பார்த்துட்டோம். எல்லாம் சிக்கன் மட்டன் எல்லாமே செஞ்சும் பார்த்தாச்சு. ஒரே டைமில் எல்லாத்தையும் வைக்கும்போது எந்த ப்ராப்ளமே இல்லைங்க. ஒரு வெள்ளிக்கிழமை பார்த்து அடுப்பத்தை வச்சு பால் காய வச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். 4 பர்னர்லேயே 2 மாடல் இருக்குதுங்க. நான் வாங்கினது ஜிக்ஸாக் மாடல். நீங்கள் மேலே கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாடல் கூட வாங்கிக்கலாம். பட் எங்களோட கவுண்டர் டாப்போட பிரெத்து கம்மி அப்படிங்கிறதுனால இது வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வாங்கும்போது கொஞ்சமாவது அடுப்பு வச்சா மேலேயும் சைட்லேயும் கொஞ்சம் இடமும் இருக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். அப்படியே ஃபிக்ஸ் ஆகின மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்க. நீங்கள் எப்போவுமே டைமென்ஷன் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே கவுண்டர் டாப் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. பெரிய இடைஞ்சல் வராது. இருந்தாலும் நம்ம மெஷர் பண்ணிட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. 4 பர்னர்ஸ் இருந்தாலுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்லா பெரிய சைஸ் ஜம்போ பர்னர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஹெவியாக ஏதாவது பாட்டம் வச்சு கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியில் செய்கிறோம் அப்படின்னா தாராளமே இதுலேயே செஞ்சுக்கலாம். முன்னாடிலாம் அது மாதிரி கொஞ்சம் அதிகமாக செய்யும்போது பார்த்திங்கன்னா வெளியே பெரிய அடுப்பு வச்சு தனியாக செஞ்சுக்கிட்டு இருப்போம். பட் இந்த அடுப்பு இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம வீட்டுக்குள்ளேயே ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. பேஸ்மெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா நல்லா வைடாக கொடுத்துருக்கறனால என்ன செஞ்சாலும் மோஸ்ட்லி அதுக்குள்ளேயே தங்கிக்குங்க. நம்ம ஈஸியாக அதை மட்டும் வாஷ் பண்ணால் போதும். அப்படியே ஃபுல் அடுப்புமே மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும். பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்குங்காட்டி பரவாயில்லைங்க. முன்னாடி இருந்த அடுப்புலாம் பார்த்தீங்கன்னா எது பொங்குனாலுமே அடியில் அப்படியே அந்த இரும்பு கம்பிலேயே கேஸ்லைன் பைப் மேலேயே விழுந்து அங்கே ஃபுல்லாகவே துரு பிடிச்சி தான் இருக்கும். ஆனால் இதில் அந்த ப்ராப்ளம் இப்போவும் சரி எப்போவுமே வராது. நல்லாவே அது கவர் பண்ணிக்கிறதுனால எந்த ப்ராப்ளமே வராது. அதான் 4 பர்னர்ஸ் இருந்தாலுமே பெரிய அளவுக்கு இடத்த அடைச்ச மாதிரியே தெரியலிங்க. ரொம்ப காம்பேக்டாக தான் ஃபீல் ஆகுது கவுண்டர் டாப்பில் வச்சதுக்கப்புறமே. பர்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்போ பர்னர், ஒரு ஸ்மால், 2 மீடியம் மாதிரி வந்துருங்க. இனிமேல் டிட்டாச் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பர்னரில் கறி பிடிக்கிறது மட்டும் தான் எனக்கு ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. எல்லா அடுப்புலையும் பிடிக்கல, அந்த சின்ன பர்னரில் மட்டுமே பிடிக்குது. இது மாதிரி வாஷ் பண்ணும்போது கழட்டிட்டு ஈஸியாக அதை மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்காமல் இது மாதிரி ஒரு கிளாத் வச்சு கொஞ்சமாக சோப் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வெட் கிளாத்து அப்புறம் ட்ரை கிளாத்தில் போட்டிங்கன்னா அப்படியே புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்குது. எத்தனை தடவை யூஸ் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஈஸியாக ஸ்க்ராச்சஸ் இதில் விழுகாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க.
நான் வாங்கிக்கிற விடியம் 4 பர்னர் டஸ்கர் மாடலோட லென்த் அண்ட் பிரெத் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வேணும்னா வாங்கிக்கலாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் வந்து ஈஸியாக தூக்கி முதல்ல இருந்த அடுப்புலாம் அப்படியே தூக்கி அசால்ட்டாக அடியிலாம் தொடச்சிட்டு போயிடுவோம். இது கிட்டத்தட்ட 12 கிலோ வெயிட்டுங்க. அதனால் வந்து கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் வந்து தூக்கி வாஷ் பண்ணுறதுலாம் சிரமம் தான். இது மாதிரி போட்டு ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். எதுக்காக நான் இவ்வளோ ஹெவியாக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அடுப்பில் வந்து ஏதாவது ஹெவியாக இரும்பு கடையில் வச்சு கலரணும்னு வச்சுக்கோங்களேன். அதை கலரும் போது அப்படியே அடுப்பும் சேர்ந்து நகர்ந்து போயிடும். அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறக்காகவே இது மாதிரி ஹெவியாக இருக்கிற மாதிரி வாங்கினோங்க. ஒரு துளி கூட அதுவாக நவர்றது கிடையாது. நாம் தேவையான நவுத்தி வச்சாதான் உண்டு. நல்லா ஸ்ட்ராங்கான பாடி. அடுப்பு கம்பேர் பண்ணும்போது எதுக்கு இவ்வளோ ரேட் ஆகுது அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது தான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தோங்க. அப்போ வந்து இதில் டைரக்ட் ஃப்ளோ கேஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான கேஸ் கனெக்ஷன் இருக்கும். டைரெக்டாக ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் எறும்பு தூசி இதெல்லாம் வந்து உள்ளே போகாது. அது ஒரு பெரிய பெனிஃபிட்டுங்க. பர்னர்லாம் பார்த்தீங்கன்னா பிராஸ் பர்னர் தான். பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப பிடிச்ச விஷயமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குதுங்க. ஏன்னா எது பட்டாலுமே ரொம்பலாம் அங்கே வந்து அப்படியே அடி பிடிச்சிக்கிற மாதிரி பண்ணுறதெல்லாம் கிடையாது. சிந்துறது எல்லாமே அந்த பிளேஸ்மெண்ட்லேயே சிந்திடுது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறலாம் எண்ணெய் பிச்சுக்கு தான் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியுது. இந்த லெக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பிளாக் கலர் கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. குட்டி பாத்திரம் கூட அந்த லாஸ்ட்டில் இருக்கிற ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு கிட்ட வந்து லெக்ஸ் கொடுத்துருக்கறனால எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக வச்சுக்கலாங்க. லெக்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரோம் பிளேட்டடும் நல்லா பிளாக் கலரில், அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இங்கே இருக்குது. வாஷ் பண்ணுறதுமே ஈஸியாக தான் இருக்குது. இதோட ஓவரால் லுக் வந்து சூப்பராக இருக்குதுங்க. அந்த நாப்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். இதே அடுப்பில் தனியாக அது பிளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி கொடுக்காம இந்த ஃபுல் அடுப்புக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா அதே கலரில் ஸ்மூத்தான ஃபினிஷில் இருக்குதுங்க. எந்தளவுக்கு ரொட்டேட் பண்ணும்போதும் வந்து டைட்டாக இல்லாமல் ஸ்மூத்தான ஃபினிஷில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரிசைஸாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எந்த இடத்துக்கு நம்ம ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு வந்து ஈஸியாக வந்து அது ஸ்டாப் ஆகுது. ஸோ ஹை ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேம் வரைக்கும் நம்ம ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். சில அடுப்பில் லைட்டாக கம்மி பண்ணாலே போதும், ஆஃப் ஆயிரும். இதில் வந்து ஃப்யூச்சர்லேயுமே அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. சொல்லிட்டு சூப்பராக இருக்குதுன்னே சொல்லும்போது ப்ரொமோஷன் வீடியோ நினச்சிக்காதீங்க. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் என்னோட ஓன் மணி போட்டு வாங்கினது தான். ப்ரொமோஷனாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பெய்டு ப்ரொமோஷன் சொல்லி நான் லேபிள் பண்ணிடுவேன். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 4 பர்னர் இருக்குது அப்படின்னா இது மாதிரி வந்து வச்சு சமைக்கும் போது இடிக்குமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். 4 இருந்தாலுமே நல்ல ஒரு வைடான சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், இப்போ எல்லாமே வந்து இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன், 2 குக்கர், அப்புறம் ஒரு பெரிய அயன் பேனு எல்லாமே வச்சாலுமே வந்து இடையில எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். இப்போ அந்த சின்ன பாத்திரத்துக்கு பதிலாக வேறு பாத்திரம் வச்சாலுமே கொஞ்சமாக ஸ்பேஸ் இருக்கும். அதனால் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. டைமில் மார்னிங்லாம் நம்ம எல்லாத்தையும் வச்சு விட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே வந்து நம்மகிட்ட வந்து டைம் சேவ் ஆகும். குயிக்காகவும் எல்லா மீல்ஸுமே ரெடி ஆயிரும். இந்த ஸ்டவ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி பாத்திரத்தில் சூடு பண்ணோம் அப்படின்னா அடியில் வந்து ஒரு ஸ்டீல் பிளேட் மாதிரி, அதாவது ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பிளேட்டு, அதை போட்டுட்டு அது மேலே வச்சு தாங்க சூடு பண்ணிகிட்ருப்போம். அது சம்டைம்ஸ் ஹீட்டாக இருக்கும், தெரியாமல் தொடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பர்னரில் பார்த்திங்கன்னா பெருசாகவே இருந்தாலும் அந்த குட்டி பாத்திரம் கூட வைக்கிற மாதிரியான கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே பாருங்கள், பால்லாம் அடிக்கடி நான் பொங்க விட்டுருவேன். இந்த மாதிரி சமயத்தில் ஃபுல் அடுப்பையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக டைரெக்டாக இதை மட்டும் எடுத்து இதை வாஷ் பண்ணாலே போதுங்க. ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பருப்புலாம் வச்சோம்னா சிந்துது அப்படின்னாலுமே பிரச்சனை இல்லை. டக்குன்னு இதை மட்டும் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டோன்னா ஊறினதுக்கப்புறம் ஈஸியாக வாஷ் பண்ணிட்டு போயிடலாங்க. இவ்வளோ நேரம் ஒரு ஃபீச்சர்ஸ் அப்புறம் அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்துட்டோம். இதில் வந்து நான் 1 வீக்காக வந்து ஃபேஸ் பண்ண டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எதுவும் இல்லைங்க. கறி பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க பர்னரு. ஆனால் 1-2 கறி பிடிக்குது. அதுக்கு ஒரு ரீசன் வந்து நாம் ஏதாவது ஸ்பில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக கறி பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அது ஒன்று தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சது. மற்றபடி எந்த ப்ராப்ளமே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 4 பர்னர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாடலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இக்னிஷன் கிடையாது, மேனுவல் இக்னிஷன் தான். அதாவது நாமளே வந்து லைட்டர் வச்சு இருந்தால் வந்து இக்னிஷன் பண்ணிக்கணும். ஆட்டோ இக்னிஷன் மாடலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து நாபை ஆன் பண்ணால் போதும், தானாக ஃப்ளேம் வந்து எரிய ஆரம்பிச்சிரும். ஆனால் கிட்ஸ் இருக்கிற வீட்லலாம் எனக்கு தெரிஞ்சு இதுதாங்க பெட்ரு. மேனுவல் இக்னிஷன் தான் வச்சுக்கணும், நாமளே யூஸ் பண்ணுற மாதிரி. ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து லென்த் ரொம்ப உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது கொஞ்சம் வந்து இடத்த அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது எந்த அளவுக்கு இடம் பிடிக்குதோ அந்த அளவுக்கு குக்கிங் வந்து நமக்கு ரொம்ப ஃபாஸ்டராக இருக்குங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஹையாக இருந்தாலும் இதோட லுக்குக்கும் ஃபீச்சர்ஸ்க்கும் தாராளமாக ஒர்த்து அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் வாங்கினது 14,850 ரூபாய்ங்க. நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 5,000லேருந்து 16 வரைக்குமே டீலர்ஸை பொறுத்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த அடுப்போட லிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து இதுலேயே வந்து அந்த மேலே இன்னொரு மாடல் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்தோட லிங்க்குமே வந்து டேக் பண்ணுறேன். நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். டைமென்ஷன்ஸ்லாம் மெஷர் பண்ணிவிட்டு உங்கள் கவுண்டர் டாப் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு வந்து மெஷர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதே அடுப்பு பார்த்துட்டு வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்கலாங்க. இன்னொன்று கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். அது வீடியோக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு லுக் வைஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. வீட்டுக்குள்ள யாராவது வந்தாலுமே பார்த்த உடனே நல்லாயிருக்கு, என்ன அடுப்பு எவ்வளோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. நீங்களுமே நிறைய லாங் வீடியோஸில் வந்து நிறையா இல்லை, ஒரு 2
2-3 லாங் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு 2 வீக்ஸாக யூஸ் பண்ணுறேன்ல, அதனால் பார்த்துட்டு கேட்டிங்க லிங்க்லாம் கூட. ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன், டேக்கும் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. அடுத்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் இந்து கௌதம்.